மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய சத்தியத்தை விளங்கப்படுத்துகிற ஒரு வேத வசனத்தை நம்ம கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த வசனத்தில் பிறக்க போகிற அந்த பாலகன் அல்லது கொடுக்கப்பட்ட குமாரன் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் பூமியில் அவர் செய்ய போகிற அவருடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதல் நாமம் என்ன பார்த்தோங்க? ஆமாம், முதல் நாமம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் நாமம் அதிசயமானவர். இன்னைக்கு இரண்டாவது ஒரு நாமத்தை பார்க்க போகிறோம். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. அப்ப அந்த ஆலோசனை கர்த்தர் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆலோசனை, கவுன்சிலிங். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரத்துல அநேகருடைய வாழ்க்கையில ஆலோசனைகள் மிக அதிகமாக தேவைப்படுது. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு உருவாகிற அந்த வினாடியிலிருந்து கட்டையை வச்சு எரிச்சு அல்லது மண்ணுக்குள்ள புதைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆலோசனைகள் தேவைப்படுது. ஆமென். எப்படி குழந்தைய வளர்க்கணும் என்றதை குறிச்செல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. எப்படி வாழணும் ஆலோசனை கொடுக்குறாங்க. செத்தா எப்படி அடக்கம் பண்ணணும் ஆலோசனை கொடுக்குறாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அது என்னென்ன காரியங்களை செய்யணும் என்பதெல்லாம் குறித்து இன்னைக்கு ஆலோசனைகள் மலிந்து கிடக்கிறது பாருங்க. ஆமென். அப்பா, உலகத்துல ஏற்கனவே நிறைய பேர் நிறைய வகைகளில ஆலோசனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆலோசனைகள் அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அது தீமையை கொண்டு வருகிறது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. அப்போ ஆலோசனைக்காக ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைய தேவன் கொடுக்கிறாரு என்பதற்காக அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, உலகம் கொடுக்கிற அதே ஆலோசனையை எனக்கு இயேசு கொடுக்கறதுக்கு இயேசு எனக்கு எதுக்கு இல்லை? உலகத்தில் ஒரு யூடியூப்காரன் அல்லது ஏதோ ஒரு டாக்டர் அல்லது ஏதோ ஒரு வக்கீல், ஏதோ ஒரு ஜட்ஜு, ஏதோ ஒரு குடும்ப தலைவன் அவங்க ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரணும்னு சொன்னா எனக்கு எதுக்குப்பா இயேசு, எனக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து, எதுக்கு அவர் பிறந்து வரணும், எதுக்கு அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உலகம் கொடுக்கிற ஆலோசனைக்கும் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமென். பாருங்க, யாரையுமே உலகத்துல கூட அவர்கிட்ட போன நல்ல ஆலோசனை கொடுப்பாருங்க. நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. நான் கூட வாலிப வயதுல, சின்ன வயதுல, ஒரு 17-18 வயசுல என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கம், ஒரு பெரிய திட்டம் எதுவுமே இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும், பலதரப்பட்ட வாலிப வயதுல பலதரப்பட்ட சிந்தனைகளுக்குள்ள நான் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாமா என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு நண்பர், அவர் என்னோட ஒரு 10 வயசு பெரியவர் தான், ஒரு நண்பர் அல்லது ஒரு வெல்விஷர்னு சொல்லலாம், அப்படிப்பட்டவர் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆலோசனை கொடுத்து அவர் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு 3 திட்டத்தை போடுவோம். எப்போதும் 3 திட்டம். திட்டம் ஏ, திட்டம் பி, திட்டம் சி. அப்ப ஏவை எடுத்து நீ ஆரம்பிப்பா, அது தோத்துச்சுன்னா கவலைப்படாத, பின்னு ஒண்ணு இருக்குது, பி நீ எடுத்து ஆரம்பி. பி ஒரு வேலை உன்னை கை விட்டா கூட சி இருக்கிறான், சி உன்ன பாத்துக்குவாரு. நான் கேட்டேன், சி அவன் கை விட்டுட்டா மறுபடியும் ஏவுல இருந்து வா. எப்படிங்களா? ஏல இருந்து வரணும். அப்ப ஏ விட்டா பி, பி விட்டா சி, சி விட்டா மறுபடியும் ஏ. ஆனா எனக்கு ஏவிலேயே சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமீன். அதனால நான் அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையும் நான் போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். இடத்துல அவரும் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு அவரும் இல்லை. ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார், அது நன்மையாக முடிந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் எத்தனையோ பேர் கொடுத்த ஆலோசனை நமக்கு தீமையா அது முடிஞ்சிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆலோசனைக்காக ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. யாராவது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டா போதும், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற்றத்துக்குள்ள வந்துடுவேன் என்று சொல்லி ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறபடினால ஆலோசனைகள் இன்னைக்கு மலிந்து விட்டது. அல்லது பிசாசினால அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கைய பறித்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஆலோசனை உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னா
அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நமக்கு சரியான ஒரு ஞானம் இருக்கணும். நீங்க கண்டவங்க கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னா நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்டு மத்தவங்க வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக நீங்க ஓடிக்கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களை ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் யார் என்பதை நீங்க அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை தான் கொடுக்கும் என்கின்ற ஒரு சரியான தீர்மானமும் வெளிப்பாடும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த கொடுக்கிறவருடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆமீன். யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையில எத்தனை ஆலோசனைகளை கேட்டு நீங்க நடந்து இருக்கிறீங்க? எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடுச்சா? எல்லா ஆலோசனையும் நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறதா? இல்ல. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்ப ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் யாரு, எப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு என்ன தெரியும், என்னுடைய வாழ்க்கையை குறித்த என்ன நோக்கத்தை அவர் வச்சு நிற்கிறாரு, என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்தெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுக்க போகிற அந்த நபருக்கு தெரிந்தாதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சரியான ஆலோசனை அவரால் கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் ஒருவேளை நம்முடைய கடந்த காலம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்முடைய நிகழ்காலம் தெரியும். நான் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது இதன் ரெண்டு அடிப்படையில தான் அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா என்னுடைய எதிர்காலம்னு ஒன்று ஒரு பறந்து இருக்குதுல்ல, அதை குறித்து மனுஷனுக்கு சரியான ஒரு ஞானம் இல்லாம இருக்கிறபடினால ஏதோ தற்காலிகமா அந்த சூழ்நிலைக்கு காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு ஆலோசனையை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சுறாங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, எதிர்கால திட்டத்தை குறித்து என்ன தவிர வேற யாருக்குமே அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானே? அதிகபட்சம் மனைவி, அதிகபட்சம் அப்பா அம்மா, அதிகபட்ச பிள்ளைகளை தவிர வேற யாருக்கும் உங்களுடைய எதிர்காலத்து மேல கவலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து வருகிற எந்த ஒரு ஆலோசனையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்காது. அப்ப நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்டவராக இருக்க வேணும்? ஏன்னா அது தெரிஞ்சாதான் எனக்கு கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதனோட 2வது வசனத்துல எடுத்து பாருங்களேன். நமக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்க போறாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வேலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்களேன், ஆலோசனையும் பெலனையும் தரக்கூடிய ஆவியானவரால நிரப்பப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவருக்குள்ள ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ள உணர்வு இருக்கிறது, அவருக்குள்ள அறிவு இருக்கிறது, அவருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கிறது. அதனால ஞானத்தையும் ஆலோசனைகளையும் பலத்தையும் அருளக்கூடிய ஆவியானவர் அவர் மேல இருக்கிறபடினால அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் எப்படி இருக்கும்? அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு ஆச்சரியமானவைகளாக இருக்கும், நமக்கு அது உதவி செய்யறதாக இருக்கும், நம்முடைய சூழ்நிலைகளில் மத்தியிலிருந்து நம்ம அதை விடுவிக்கிறதாக இருக்கும். அப்ப இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல உற்சாகமா தட்டுங்க. உலகம் கொடுக்கிற ஆலோசனை எல்லாமே கெட்டது கிடையாது, ஆனா எல்லாமே நிலையானது கிடையாது. அது தற்காலிக உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவனுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இவ்வளவு ஆவியா இருக்கிறபடினால, இவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்கிறபடினால அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு நன்மையை தருகிறதாக இருக்கிறது. அப்ப ஆலோசனையை கொடுப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூரணமாக அவர் நிரப்பப்பட்டிருந்தபடினால அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் பொய்த்து போவது கிடையாது. அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் உடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வராது. நம்புறவங்க கரங்களை நல்லா தட்டுங்களேன். இதை அறிஞ்சுதான் பாருங்க, தாவீது அவனுடைய வாழ்க்கையில அநேக ஆலோசனைகளை தேவனிடத்துல அவன் பெற்றுக்கொண்டான். அவன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 16 7வது வசனத்துல, சங்கீதம் 16 7 சொல்லுது பாருங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தெரியங்கள் என்னை உணர்த்தும். அவன் சொல்றான், முதல்ல எனக்கு ஆலோசனை தந்தாரு கர்த்தர், நான் அவரை துதிக்க போறேன், துதிப்பேன். ஏன் தெரியுங்களா? ராக்காலத்துல, எனக்கு உதவி இல்லாத நேரத்துல, நான் பலவீனமா இந்த நேரத்துல, நான் வியாதியா அந்த நேரத்துல, மனுஷர்களால நான் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பாடு அனுபவித்துக் கொண்டிருந்த நேரங்களில என்னுடைய
உள்ளந்திரியங்கள், இருதயத்தின் ஆழங்கள் அதை உணர்த்துகிறது. எதை உணர்த்துது? ஓ, உனக்கு ஆலோசனை கொடுத்தாரே கர்த்தர், அவரை இப்ப நீ துதிக்க ஆரம்பிக்கணும். பிரச்சனையில இருந்த பொழுது அவனுக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு ஆலோசனை வந்தது. அந்த பிரச்சனை இப்போது முற்றிலுமாய் நீங்கி போனது. இப்ப அவன் தேவனை நோக்கி அவர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக கர்த்தரை அவன் துதிக்கிறான், கர்த்தரை அவன் ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தரை அவன் புகழ்கிறான். அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனைகள் அவனுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனைகள் அவனுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறது. சூழ்நிலையில இருந்து அவனை மீட்டு உயர்த்தி எட்டாவது உயரத்துல கொண்டு போய் வைத்தது. அதனால அவன் சொல்றான், என்னுடைய இருதயம் உணர்த்தும் பொழுதெல்லாம் தேவன் தந்த அந்த ஆலோசனைகளுக்காக நான் நன்றி செலுத்துவேன், நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவன் சொல்றான். நல்ல காரியங்களை தட்டுங்களா. அதைத்தான் நீங்களும் நானும் ஆராதனையில செய்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை வேலையில நீங்க வரீங்க, பாடல்கள் பாடப்படுகிறது, உங்களுடைய இருதயம் உணர்த்தப்படுகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, தேவனுடைய பிரசன்னம் நிரப்புகிறது. உங்களுடைய கரங்கள் என்ன பண்ணுதுங்க? கர்த்தரை தட்டி மகிமைப்படுத்தி அல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். அப்போ ஆலோசனை வருவதற்கு முன்பாக தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்த கண்ணீர், நிந்தைகள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நீங்குவதற்காக அவன் மனுஷனை தேடி போகாம அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஆலோசனை வேணும். எத்தனை பேர் இன்னைக்கு சூழ்நிலைகளின் மத்தியில நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறோம்? இருதயத்தின் ஆழத்துல கை வச்சு பாருங்களேன். உங்களுடைய சூழ்நிலை வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோமா, அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிறோமா? முதல்ல நான் தான் தீர்மானிக்கிறேன் இன்னைக்கு இதை செய்யணும், செய்யக்கூடாது. அப்போ ஆலோசனை வருவதற்கு முன்பாக பயந்து கொண்டிருந்தவன் ஆலோசனை வந்த பிறகு தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான், தேவனை உயர்த்த ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சொன்னா கர்த்தர் கொடுத்த ஆலோசனை அவனுடைய வாழ்க்கையில எதையோ ஒன்று உண்டு பண்ணி இருக்கிறது. மண்ணோடு மண்ணா போக வேண்டியவன், மடிந்து போக வேண்டியவன், அல்லது சோர்ந்து போய் துவண்டு கொண்டு இருக்க வேண்டியவன் ஆலோசனை வந்தபோது பலன் கொண்டவனாக அவன் எழும்பி நின்று காரியங்களை நடப்பிக்கிறவனாக அவன் மாறுவதற்கு அவனுடைய வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தர் தேவைப்படுகிறார். இப்ப நான் சொன்ன உலகத்துல இருக்கிற நிறைய பேரிடத்துல இருந்து உங்களுக்கு ஆலோசனை வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனைகள்ல நீங்க நலமானதை பிடித்துக் கொள்ளணும். ஆமென். அதனாலதான் நமக்கு எச்சரிக்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 1:1 படிக்க வேணாம், எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுதுங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகள் உட்கார இடத்துல உட்காராத, பரியாசக்காரர் நிக்கிற இடத்துல நிக்காத. அப்ப முதல்ல என்ன சொல்றாருங்க? ஆமா, நடக்காத, நிக்காத, உட்காராத. இல்ல 3 காரியம் பாருங்க. இந்த 3 காரியத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நடக்கக்கூடாது, ஏன் உட்காரக்கூடாது, ஏன் நிக்க கூடாது? காரணம் அவன் துன்மார்க்கனா இருக்கணும். துன்மார்க்கன் நடக்கிற வழியில் நடந்தா அவன் ஆலோசனைப்படி நீ போனினா உன்னுடைய வாழ்க்கையும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையா மாறிடும். அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுல அவன் தேவனுடைய நன்மையை குறிச்ச பேசுவான் இல்ல, அவன் அநியாயத்தை குறிச்சு பேசுவான். அந்த அநியாயத்தை குறிச்ச காரியங்களுடைய சிந்தனையில ஏறி உங்களுடைய வாழ்க்கை நாசமா போயிடும், என்னுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். அவன் அப்ப ஆண்டவர் சொல்ற, துன்மார்க்கருடைய வழியில நீ நடக்காத. அப்ப அவனுடைய ஆலோசனைகள் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருவது தடை செய்கிறது மாத்திரங்கள்ல, உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு உங்களையும் என்னையும் தேவனை விட்டு முற்றிலுமாக பிரித்து விடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு உலகத்துல அந்த துன்மார்க்கமான மனுஷர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரிஞ்சு சின்ன பின்னமாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு கேள்விக்குறியா, ஒரு என்ன சொல்வது, கிண்டலாகக்கூடிய ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ளார அவங்க போயிருக்கிறாங்க. காரணம் மாம்சத்தின்படி அவங்க சில ஆலோசனைகளை கேட்க விரும்பினபடினாலதான். நான் சொன்ன பாருங்க, சொரிஞ்சு விட்டு கொண்டு நல்லா பாராட்டி கொண்டு நல்லா எப்பொழுதுமே ஆசீர்வாதமா உங்களுக்கு குறிச்சு நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுவும் எப்படிப்பட்ட ஆலோசனையா மாறிடக்கூடாது, உங்களுக்கு தீமையான ஆலோசனையா போய்விடக்கூடாது. ஒரு நல்ல அப்பா பிள்ளைய பாராட்டணும், பிள்ளைய தண்டிக்கணும், பிள்ளைய வேற என்ன பண்ணணும், தூக்கணும். இவங்க ஒரு சண்டை தான் வருது. அப்புறம் கிள்ளும் போது கிள்ளணும், கொட்டும் போதெல்லாம் நறுக்குன்னு கொட்டணும். அப்போ ஆலோசனைன்னு சொல்லும் போது கடிந்து கொள்ளுதலும் என்னதுங்க? இல்ல, கடிந்து கொள்ளுதலும் ஆலோசனை தான், பாராட்டுவதும் ஆலோசனை தான். அப்ப ஆலோசனை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா, எனக்கு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிற இடத்த கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், எங்க இருந்து கொண்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை வந்தது, அந்த ஆலோசனை வந்தது உங்களுக்கு நல்லது. தாவீது சொல்றான், உள்ளந்திரியங்கள் அதை எனக்கு உணர்த்துது. ஏன் தெரியுமா? டேய், உனக்கு அன்னைக்கு அந்த ஆலோசனை வராம போயிருந்தா நீ நேரம் கெட்டு குட்டி சவரா போயிருப்ப.
இந்நேரம் எப்ப நீ செத்து மண்ணோட மண்ணா போயிருப்ப. உன் வாலிப வயசுல நீ கெட்டு சீரழிஞ்சு போயிருப்ப. நான் உன்னை அங்க போக வேணான்னு சொல்லி தடுத்தேன். அன்னைக்கு உனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அது இன்னைக்கு உனக்கு இஷ்டமா மாறி பண்ண. நல்ல காரியங்களை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமே. அப்ப பாருங்க, பிரயோஜனம் இல்லாத ஆலோசனைகள் இங்க கொட்டி கிடக்குதுங்க. பிரயோஜனம் இல்லாத ஆலோசனைகள் கொட்டி கிடக்குது. அப்ப பிரயோஜனம் இல்லாத ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீங்க விரும்புறீங்களோ நீங்க விரும்பலையோ, உங்களை சுத்தி அது மலிந்து கிடக்குது. பாருங்களேன், சண்டே மார்க்கெட்ல போய் வாங்கி கொள்ற மாதிரி மலிந்து கிடக்குறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நலமானதை நீங்க தான் என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 48:17, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வசனத்தை நீங்க நிறைய முறையை படிச்சிருக்கிறீங்க. இதுல ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கறதோட நிறுத்தி விடல. பாருங்க, இன்னைக்கு உலகம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுங்க. அந்த ஆலோசனை நீங்க செய்ய உங்களுக்கு உதவி செய்தா, அந்த ஆலோசனை நீங்க ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்தா, அந்த ஆலோசனைப்படி நடக்க அவங்க உங்க கூட துணை வராங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவங்களுடைய வேலையை ஆலோசனை கொடுக்கறதோடு மட்டும் முடிஞ்சு போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்கு என்ன பிரயோஜனம், நீ இருக்கிற சூழ்நிலை உனக்கு என்ன வேணும், இப்ப இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலை உனக்கு என்ன வேணும், முதல்ல அந்த பிரயோஜனத்தை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு போதிக்க போறேன். ஏன்னா உனக்கு கண்டது தேவைப்படும், எனக்கு கண்டது தேவைப்படும். இல்ல எல்லாத்தையும் எனக்கு இப்பயே பெற்றுக்கொண்டு சொன்னா என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப இன்னைக்கு இந்த தேதிக்கு எனக்கு என்ன வேணும், ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் உனக்கு அதை போதிக்கிறேன். அந்த போதிக்கிறதே ஒரு ஆலோசனை. ரெண்டாவது, நான் போதித்ததை நீ புரிந்து கொண்டதை உன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்குது. உனக்கு நலமாய் தோன்றுகிற வழி நிறைய இருக்குது. அதனுடைய முடிவு மரணம், தீமை, நஷ்டம், கஷ்டம். ஆனா நான் உனக்கு போதித்ததை நீ அதை பெற்றுக்கொள்ள நான் உனக்காக ஒரு வழியை வச்சுன்னுக்கிறேன். அந்த வழியில நான் உன்னை போன்னு மட்டும் சொல்லல, அந்த வழியில நீ போகும்படிக்கு உன்னோடு கூட நான் வந்து, உன்னோடு கூட நான் நடந்து, நீ அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு நல்ல காரியங்களை தட்டுங்க. அப்ப பிரயோஜனமான ஒரு நன்மையான காரியம் நேர் வழியில, நேர்மையான வழியில, நேர்த்தியான வழியில நம்ம நடத்தி கொண்டு போக உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் அவருடைய பேர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஏதோ ஆலோசனை கொடுத்துட்டு அதற்கான ஒரு பிரதிபலனை வாங்கி கொண்டு போகிறவர் கிடையாது. ஆமேன். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, ஆலோசனை கொடுக்கதாங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த ஆலோசனையும் ஃப்ரீ கிடையாது. எல்லா ஆலோசனைக்கும் துட்டு, காசு, இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்ற ஆலோசனை மட்டும் கொடுக்கல, அதை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி, அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்களேன், யோபு, அவனை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். எல்லாவற்றையும் அவன் இழந்து போய், நான் சொன்னேன், இன்னைக்கு அவன் மண்ணோடு மண்ணா ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்பணும்னு சொல்லி அவனுக்கு தெரியல. இழந்து போனதை எப்படி மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லி அவனுக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்து வருகிற எதிர்ப்புகள், போராட்டங்களில் மத்தியில எப்படி நான் திடனா இருக்கணும் தெரியல. அவனுடைய சரீரம் அவனுக்கு உதவி செய்யல. அவனுக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்ல. இப்போ அவன் ஆலோசனை கொடுக்க வேண்டிய இடத்துல ஒருவரை வச்சு பாக்குறான். யோபு 12:13 வாசிங்களேன். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. ஆமா, அவன் யோசிக்கிறான், நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள, நான் இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, நான் இழந்து போன நன்மையை பெற்றுக்கொள்ள மனுஷர்களுடைய உதவியை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் இந்த சூழ்நிலை தேட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கிறது. கரைகளை தட்டுங்களேன். எத்தனை அதிகமான ஞானத்தையும் வல்லமையும் என்னுடைய தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறாரு. என்னுடைய இந்த சூழ்நிலை இருந்து என்னை விலக்கி காத்து கொள்ள, எனக்கு ஆலோசனை கொடுக்க அவரிடத்துல அந்த புத்தி கூர்மை இருக்கிறது. என்னதுங்களா? புத்தி கூர்மை. பாருங்களேன், புத்தி என்பது வேற, புத்தி கூர்மை என்பது வேற. அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்துல புத்தி கூர்மை இருக்கிறபடினாலதான் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு தேர்ப்ப ஆலோசனைகளை கொடுத்து அதுல இருந்து நம்ம ஜெயிக்க நமக்கு உதவி செய்யறார். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு சரியான ஆலோசனை உங்களை வந்து சந்திக்காம போயிருந்தா யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஒரே ஒரு ஆலோசனை, ஒருவேளை நீங்க இன்னைக்கு அது எதுன்னு சொல்லி நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆனா அந்த ஆலோசனை வந்தபோது நீங்க அதை
தட்டி விட்டுட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னா உடைய வாழ்க்கை. அப்ப அந்த ஆலோசனை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எந்த ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை தான் தேவன் கரத்துல எடுத்து உயர்த்துவார். கரங்களை தட்டுங்களேன் நல்லா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கூட பாருங்க, பெரியவர்கள் பாருங்க, வேலை எடுக்கணும்னு தீர்மானிக்கிறவங்க பாருங்க, ஒரு காரியத்தை திறமையா செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல்ல எந்த பக்கம் போனா நல்லது, எனக்கு எது வழி, எது நலமில்லாத வழி, எது நலமான வழி, இது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒண்ணு, நான் போய் ஜெயிச்சா நல்ல வழி, தோத்துட்டா கெட்ட வழி. ஆனா நான் திரும்ப நல்ல வழிக்கு வரணும்னு சொன்னா அந்த இழந்து போன காலத்தை நான் மறுபடியும், ஆமா, இப்ப நான் ஒரு வருஷம் ஓடிட்டேன், நாங்க போய் தோத்துட்டேன், இப்ப நான் மறுபடியும் ஒரு வருஷம் பின்னாடி வந்து மறுபடியும் நல்ல வழியை தேடி ஓட முடியுமா? அப்ப இழந்து போன ஒரு வருஷம் வேஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை இழந்து போவதற்கு முன்னதாகவே அதை இழக்காமல் இருக்க நீ என்னிடத்துல ஆலோசனைய கேளு. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வலப்பக்கம் சாயும் போது இடப்பக்கம் சாயும் போது நான் சொல்றேன், உனக்கு சரியான வழியை நான் சொல்றேன். ஆமென். நீ வடப்பக்கம் போனா நல்லது நீ நினைச்சு கொண்டு இருக்கிற, நான் சொல்றேன் இடப்பக்கம் நீ போ. ஆனா இடது பக்கத்தை நீ முடிவு பண்ணிருப்ப, நான் சொல்றேன் அப்ப நலமான வழி இன்னது என்று சொல்லி நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்க நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இடது பக்கம் வலது பக்கமும் சாயாமல் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அர்ப்பணித்தவங்க தான் இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. அப்ப தேவனுடைய ஆலோசனையை அசட்ட பண்ணி, அவருடைய ஞானத்தை அசட்ட பண்ணி, அவருடைய புத்தி கூர்மையை அசட்ட பண்ணி மனுஷனுடைய சொந்த ஞானத்தின்படி ஓட நினைத்து கொண்டு இருக்கிறவங்க இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்ல. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அப்ப அந்த பிறந்த பாலகனை, கொடுக்கப்பட்ட குமாரனை அண்டி கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஆமென். கரங்களை தட்டுங்க. அவர் உங்க கூட இருந்தா போதும், அவர் என் கூட இருந்தா போதும். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கருத்துல எடுத்து அவர் உயர்த்தி உங்களை அழகு பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, உங்களுடைய வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தர் யாரு? ஆமென். தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்னதுங்க? அகிதோபேல். ஆமென். அவனுடைய காலங்கள் அவன் கொடுக்கிற அந்த ஆலோசனை தேவனிடத்துல இருந்து வருகிற ஆலோசனைக்கு சமம் என்று சொல்லி தாவீது நினைச்சு கொண்டிருந்தான். நன்மையான ஆலோசனைகளை தாவீதுக்கு கொடுத்தான். காலம் மாறினது பாருங்களேன். மாறும்போது அப்படியே அவன் பேக் அடிச்சிட்டான். மகன் கூட இப்ப அவன் ஒட்டிக்கின்னு இப்ப தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே அகிதோபேலுடைய ஆலோசனை நீங்க அவமாக்கி போடுங்க. காரணம், என்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன் கொடுக்கிற ஆலோசனைகள் நிச்சயமாகவே நடக்கும். அதனால அவனுடைய ஆலோசனை நீங்க எப்படின்னு பண்ணி போடுங்க, வேஸ்ட் ஆக்கி போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரன் நம்ம வாழ்க்கையில வேணாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரன் வேணாம். காத்தடிக்கிற பக்கமா சாய்ந்து போடுறவங்க, ஒட்டுணியை போல ஒருத்தவங்க கூட ஒட்டிக்கொண்டே இருந்து கொண்டு அப்படி இன்னொருத்தவங்க நல்லா தடியா இருக்கும் போது அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கின்னு இவனை இல்ல, அந்த மாதிரி ஆலோசனைக்காரன் நமக்கு வேணாம். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குமாரன் இருக்கிறார், நமக்காக பிறந்த ஒரு பாலகன் இருக்கிறார். அவரிடத்துல ஞானமும் வல்லமையும் எத்தனை திரளாக இருக்கிறது. அவர் தான் உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அப்ப வேதத்துல பாருங்களேன், அநேக ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை தட்டி தூக்கி எழுப்பி தேவன் அவருடைய பிறப்பின் சித்தத்தையும் திட்டத்தையும் அந்த மனிதனுக்குள்ளாக வைத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்த மாதிரி ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதல் காரியம் பாருங்களா, குடும்ப காரியத்துல அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு குடும்பங்கள் உடைந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது புரியுதுங்க? கல்யாணம் ஆன மறுநாளே டைவர்ஸுக்கு நிற்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஒரு வருஷம் கூட ஆகல, குழந்தை பிறந்த உடனே டைவர்ஸ், அல்லது கல்யாணம் ஆன உடனே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். காரணம், குடும்ப உறவை அவங்க எப்படி பார்க்கறாங்க சொன்னா வேற ஒரு ரூபத்துல பார்க்கறாங்க. குடும்ப உறவு தேவனுடைய உறவை அவங்க பார்க்காம இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு குடும்ப உறவுகளுக்கு கணவன் மனைவிக்கு இடையில சண்டையும் கூக்குரலும் சத்தமும் பிரச்சனையும் கண்ணீரும் வேதனையும் மலிந்து போயிருக்கிறது. அப்ப குடும்ப உறவுல ஆமா கல்யாணம் பண்ண வேணும், யார பண்ணணும்? காத்து இருக்கிறதுக்கு இன்னைக்கு டைமு இல்ல. உடனே தட்டுறாங்க இன்டர்நெட்ல, உடனே ஒரு மேட்ரிமோனி திருமண தகவல் மையம். வெள்ளையா இருக்கணும், கண்ணு பச்சையா இருக்கணும், கண்ணு மஞ்சளா இருக்கணும், உயரமா இருக்கணும், குட்டமா இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், பல்லு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும். நீங்க மெக்டொனால்டு போனா எப்படி ஆர்டர் பண்றீங்க? மெக்டொனால்டு
சீஸ் பர்கர் வேணுமா, சிக்கன் பர்கர் வேணுமா, அந்த பர்கர் வேணுமா, இந்த ஆர்டர் பண்றாங்க மேட்ரிமோனியில. வெள்ளையா இருக்கணும் ஓகே, உயரமா இருக்கணும் ஓகே, முடி சுட்டமா இருக்கணும் ஓகே, கண்ணு பச்சையா இருக்கணும் ஓகே, கை கால் நீட்டா இருக்கணும் ஓகே, ஐடில வேலை செய்யணும் ஓகே, எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே. இப்ப கம்ப்யூட்டர் ஒரு உருவத்தை கொண்டாந்து கொடுத்துருது, பாக்குறது இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறானே, சரி ஓகே என் போட்டோ அனுப்புறான் பாருங்க ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி மனவரில் தாலியை கட்டின மறுநாள் பார்த்தா அவன் 60 வயசு கிழமை, இது 45 வயசு கெழுதி. அவ்வளவோ மேக்கப், அவ்வளவோ கம்ப்யூட்டரு என்னதுங்க, அவ்வளவோ கம்ப்யூட்டர்ல பண்ணி நீ கட்டத்துல சுட்ட முடித்தானே என்ன வச்சுக்கோ, அப்படி பார்த்தா வழுக்கு தானே, நீ என்ன கேட்ட ஐடி தானே என்ன புரிய வச்சுக்கோ. புரிதுங்களா எப்படி ஆகி போச்சு வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரி போனா வாழ்க்கை என்ன நடக்கும். அப்போ ஆலோசனை எங்க தர்றாங்க, குடும்ப வாழ்க்கைய கணவன் வேணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தேடுறாங்க, மனைவி வேணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தேடுறாங்க. வேலை தேடின காலம்லாம் போயிடுச்சு. இப்ப அப்பாவை தேடினுக்கிறான் கம்ப்யூட்டர்ல, அம்மாவை தேடினுக்கிறான் கம்ப்யூட்டர்ல. அப்ப ஆலோசனை பாருங்க, இந்த மாதிரி ஆலோசனைகள் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற ஒரு வாலிப பிள்ளைக்கு வாலிப பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வரும்போது அங்க குடும்பமா நடக்கும், அவங்க வாழ்க்கை சந்தோஷமாவும் இருக்கும், சமாதானமாவும் இருக்கும், அங்க விட்டு கொடுத்தல் இருக்குமா, அவங்க அழைத்துக் கொள்ற காரியங்கள் இருக்குமா, இருக்காது பாருங்க. அப்ப குடும்ப காரியத்துல தேவன் ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இப்ப எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் புருஷனாகி ஜோசப் நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவன் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். பாருங்க, அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு, யாருடைய புருஷனாகிய மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தானா, அவன் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக தள்ளிவிட அவன் மனதான் இருந்தான், யோசனை பண்ணி கொண்டு இருந்தான். என்னடா இது, நம்ம இப்பதான் போய் பரியம் போட்டுட்டு வந்தோம், இப்பதான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ள பார்த்தா ஏதோ 3 மாசம் கர்ப்பம்னு சொல்றாங்க, ஆனா இவன் நீதிமான். அப்ப என்ன பண்ணான், சரி அந்த பொண்ணை குறித்து நம்ம தவறான எந்த காரியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது, நம்ம ரகசியமா அவங்கள தள்ளிடுவோம். காரணம், அவ கர்ப்பம்னு சொல்லி வெளியே தெரிஞ்சா கல்லல் அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அப்ப அந்த ஷாட் அப்படியே கட் பண்ணுங்க, இங்க வந்துருங்க, 2024 வந்துருங்க. ஒரு வாலிப பையன் போய் ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். வந்த மறாத நாளே தெரிஞ்சு போச்சு 3 மாசம் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குது. அப்படி என்ன பண்ணுவார், பாவம் நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு தான், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருப்பார் நினைக்கிறீங்க. அடுத்தது வாட்ஸ்அப்பு தான், ஒன்று யூடியூப் தான், ஃபேஸ்புக்கு தான், ட்விட்டர் தான், இன்ஸ்டாகிராம் தான். கல்யாணத்துக்கு முன்பு கர்ப்பம், காரணம் யார், தேடிக்கொண்டு இருக்கிறேன். அதுக்கு வியூஸ் அள்ளும் பாருங்க, அப்படியே குடும்ப கதை சந்திக்கு வந்துடும். இந்த பக்கம் பொண்ணுடைய அப்பா அம்மா, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா, இவன் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, என் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, அங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை வரும். குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரணும் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். அப்படி கொண்டு வருகிறதுனால தான் தேவனுடைய திட்டமும் சித்தமும் அங்க நிறைவேறாமல் போகும். இப்ப இங்க யோசிப்பு எடுத்துக்கொள்ளுங்களேன், என்னத்தான் ஒரு நீதிமானா இருந்தாலும் யோசிப்பு எவ்வளவு ஒரு கனவோடு போய் மரியாதை போய் அவரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்திருப்பார். நல்லா அழகா இருந்திருப்பாங்க இல்ல, நல்லா அழகா இருந்திருப்பாங்க, பார்த்தவனே பிடிச்சிட்டு இருக்கோம். எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்களை போட்டு கொண்டு இருப்பாரு. ஏன்னா யூதர்கள் நிச்சயம் பண்ணிட்டு வந்து எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டு வருவாங்க. நம்ம அதெல்லாம் விளக்கமா அதுல பார்த்தோம், 10 வெள்ளிக்காசுல அழகா தெளிவா பார்த்தோம். அப்ப யோசிப்பு அப்படிப்பட்ட கனவை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு நல்ல செய்தி வருது. என்னன்னா, உங்க மனைவி நீங்க கல்யாணம் பண்ணாமலேயே அவங்க 3 மாதம், அப்ப நீ பொண்ணை கல்யாணம் பண்ணா உனக்கு ஒரு குழந்தை ஃப்ரீன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது யோசேப்புக்கு. யோசேப்பினுடைய இருதயத்தை யோசனை பண்ணி பாருங்க. இப்ப மரியாதை சந்தேகப்படணுமா, அல்லது இவரை சந்தேகப்பட்டு இவரு நொந்து கொள்ளணுமா, அல்லது இவரு தவறான ஒரு பொண்ணை தீர்மானம் எடுத்து இவரு போய் தவறான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி இவர் நொந்து கொண்டு இருக்கணுமா, இவருக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, அந்த ஒரு நீதிமானா இருந்தார். அந்த மனுஷன் ஒரு நீதிமானா இருந்ததுனால அவன் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான், கொஞ்சம் காத்துன்னு இருக்கான். ஒண்ணு இன்ஃபர்மேஷன் வந்தது உண்மையா பொய்யா அதை அவர் ஆராய்ச்சி பண்றாரு, அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிக்கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஆலோசனை அவருக்கு வராம இருக்குது. அப்ப இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை மத்தியில ஆலோசனை இல்லாமல் இருக்கும் போது இவங்க தவறான ஆலோசனை தேடி போறாங்க. 3வது நபர் ஒருத்தன் ஆலோசனை கொடுக்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சிடறான். அவன் கணவன் மனைவிக்கு பிரச்சனையில உள்ள நுழைஞ்சு இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிறான். புரிதுங்களா, இதுதான் நடக்குது. அப்ப இவர் அங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்பதான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, இன்னும் அவங்களுடைய குடும்பம் ஆரம்பிக்கல, மன வாழ்க்கை ஆரம்பிக்கல, இன்னும் கணவன் மனைவி சரியா பேசி பழகல, இன்னும் அவங்களுக்குள்ளார ஒரு உறவு ஏற்படல. ஆனா அதுக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் பாருங்க. மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும் வயிற்றுல இருக்கிற குழந்தை யாரு, யாரால உண்டானதுன்னு சொல்லிட்டு. மத்த யாருக்குமே இங்க தெரிந்ததாக வேதத்துல சொல்லப்படல.
இப்ப மரியாளுக்கு எந்த நிந்தை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. காரணம், நான் பரிசுத்த ஆவியானவரால நான் கர்ப்பமாக்கப்பட்டிருக்கிறேன், நிச்சயமா தேவன் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க நம்பிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா யோசேப்புக்கு எந்த வெளிப்பாடுமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவர் அந்த பெண்ணோடு கூட வாங்கணும்னு கற்பனை பண்ணி கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு நியூஸ் வருது. அப்ப வரும்போது இந்த மனுஷனுக்கு மன வேதனை, உளைச்சல், காத்துன்னு இருக்கிறார். அப்ப காத்துன்னு இருக்கும்போது பாருங்க, வசனம் சொல்லுது, 20வது வசனம், 1:20 படிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியை மரியாளை சேர்த்துக்கொள், கொல்ல ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, இவன் திடுதிப்புன்னு ஏதோ எடுத்துன்னு போய் கத்திய கொடலை கொண்மை வெட்டி அவங்க மனையை சாவடிக்க விரும்பல. அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் நல்ல ஆலோசனைக்காக காத்து கொண்டு இருக்கான். இந்த காரியத்துல எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை வரணும். அப்ப அவன் ஒருவேளை அவன் இங்க ஜெபிச்சதாகவோ, அவன் தேவனை நோக்கி பார்த்ததாகவோ, அவன் கோயில்ல போய் ஏதோ செஞ்சதாகவோ வசனம் இல்லை. ஆனா நான் நம்புறேன், அவன் ஆலோசனைக்காக காத்து கொண்டு இருந்திருக்கிறான். அவன் ஒரு யூதன், அவனுக்கு தெரியும் தேவ பக்தி நிறைந்தவன் தான் நீதிமான்னு சொல்லுது. அவன் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆனா எனக்கு அந்த பொண்ணு கூட இனி வாழ முடியாது. காரணம், அவன் கர்ப்பமா இருக்கிறா. நான் அவளை தள்ளி விட்டுறணும். ஆனா அதில் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவன் சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்துல தேவனுடைய தூதன் வந்து சொல்றாப்புல, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. இங்க யோசேப்பை குறிச்சு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன குமாரனா? சூப்பரா இருக்குதுல்ல? இதே தாவீதின் குமாரனாகிய, ஆமா பாருங்க, அப்படியே அங்க மிங்கில் பண்றாரு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவிய நீ சந்தேகப்படாத, அவளை நீ தள்ளி விட்டுறாத, நீ அவளுக்கு செஞ்ச உடன்படிக்கைய உடைச்சிடாத, நீ அவ கூட சேர்ந்து நீ வாழணும், நீ அவளை திருமணம் செய்து கொள்ளணும், உங்க வம்சம் செழிக்கணும். காரணம், அவளுக்குள்ள இருக்கிற குழந்தை பரிசுத்த ஆவியானவரால உற்பத்தி ஆகியிருக்கிற ஒரு குழந்தை, அதை நீ தள்ளிவிடாதே என்று சொல்லி சொப்பனத்துல வந்து, ஆமா, நல்ல ஒரு ஆலோசனை. அவன் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல பலன். காரங்களை தட்டுங்களா. இப்போ யோசேப்புடைய அப்பாவும் அம்மாவும் வந்து சொல்றாங்க, என்னன்னு, அப்பாப்பா நாங்க விசாரிச்சு பார்த்தோம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா, அந்த பொண்ணு அப்படி எதுவும் தப்பு கிப்பு பண்ற பொண்ணு கிடையாது. நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம், யாரோ உனக்கு மனசை ஏமாத்துறதுக்காக 3 மாசம்னு போய் சொல்லிட்டாங்க. 3 மாசத்துல வயிற்றுல எந்த வித்தியாசமும் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது. அதனால அதெல்லாம் சும்மாவாம்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல பொண்ணாகிறா அப்படின்னு சொன்ன உடனே இவர் பண்ணி நிற்பார் நினைக்கிறீங்க? பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப சொல்ல வேண்டிய நபர் வந்து சொல்லணும், அச்சாரத்தோடு சொல்லணும், உத்தரவாதத்தோடு சொல்லணும், 100% நம்பிக்கையோடு சொல்லணும். தேவனை தவிர வேற யாரு வந்து சொன்னாலும் யோசேப்பு நம்ப மாட்டாரு. இப்ப தேவனை தூதனை அனுப்பி சொல்லிட்டாரு, அப்பா அந்த புள்ளைய நீ தள்ளிடாத. அல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு ஆலோசனை வருது. அந்த ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்படுகிறான். தேவனோடு கூட எதிர்த்து நிற்கல. வந்தது தூதன் தானா, அல்லது வேற ஏதாவது கிராஃபிக்ல நம்ம கண்டுட்டோமா, அல்லது நாமளே அந்த பொண்ணு மேல ரொம்ப அதிகப்படியான லவ்ல யாரோ வந்து நமக்கு சொன்ன மாதிரி ஒரு பிரம்மையை பார்த்துட்டோமா, அப்படிலாம் அவன் யோசிக்கல. அவனுக்கு முதல்ல வந்தது தூதன். 100% நம்பிட்டாரு. இப்ப நம்பிட்டு இப்போ அந்த மனைவியை சேர்த்து கொள்வதற்கு அவர் துரிதப்படுறாரு. அந்த மனைவியை திருமணம் செய்து கொள்ள அவர் துரிதப்படுறாரு. இப்போ அந்த ஆலோசனையின்படி நடக்க தன்னை அவர் அர்ப்பணிக்கிறாரு. இப்ப கர்ப்பமாயிருக்கிற ஒரு பொண்ணை திருமணம் ஆகாத ஒரு வாலிபன் திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, சில பாடுகள் இருக்கு, சில எதிர்ப்புகள் இருக்கு, சில போராட்டங்கள் இருக்கு. அதையெல்லாம் யோசேப்பு மேற்கொள்ளணும். அதற்கு தேவனுடைய பலன் அவருக்கு வேணும். அதனாலதான் சொல்றாரு, தாவீதின் குமாரனே, உனக்குள்ள இருக்கிறது தாவீதின், ஆமா, நீ தாவீதின் சந்ததி, உனக்குள்ள பலன் இருக்கிறது, தாவீதுக்குள்ள இருந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, தாவீதுக்குள்ள இருந்த ஞானம் உனக்குள்ள இருக்கிறது, நீ செயல்படு, உன்னோடு கூட நானு இருக்கிற. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. யோசேப்பு மாம்சத்துல ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு தான், தன்னுடைய மனைவியா நிச்சயப்பட்டல தள்ளி விடணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு தான். ஆனா அதை உடனே செய்யாம அவர் காத்துன்னு இருக்கிறாரு. காத்து கொண்டு இருக்கும் போது நல்ல ஆலோசனை வருது. நல்ல ஆலோசனை அவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதுல அவர் இப்போது துரிதமாகிறார். அல்லேலூயா.
இப்ப சங்கீதம் 33:11 சொல்லுது பாருங்க, நான் வாசிக்கிறேன், டைம் இல்ல. சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமா, ஏதோ யோசேப்பை ஏமாத்துறதுக்காக, யோசேப்பை ஏமாத்தி கெட்டு போன ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அதன் மூலமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் என்பதற்காக ஒரு தவறான ஆலோசனையை, தற்காலிகமான ஆலோசனையை தேவன் கொடுக்காம நித்திய 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 காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய நிரந்தரமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அதுலயும் பொய் சொல்லி அந்த ஆலோசனை கொடுக்கல, உண்மையை சொல்லி ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனைப்படி அவன் கேட்கிறான். கேட்டதுனால நித்திய நித்திய காலமும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபம் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கு வாசித்து பயன்படுகிறோம். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தற்காலிகமாக, அந்த தற்காலிகத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக ஒரு ஆலோசனை கொடுத்து என்னுடைய மனதை ஏதோ ஒரு மாயைக்குள்ள தள்ளி என்னை அமைத்து விடாத. தேவனிடத்திலிருந்து உத்தரவாதமுள்ள ஒரு ஆலோசனை பாருங்க. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஒரு மனுஷனால உண்டானது கிடையாது. மனுஷ உறவு மூலமாக அவளுக்குள்ள ஒரு கரு உருவாகல, தேவனுடைய உறவினால உண்டாயிருக்கிறது. நீ சந்தேகப்படாத, அவள் பரிசுத்தமானவள். இந்த வார்த்தைய தூதன் சொன்ன மாத்திரத்துல யோசேப்புக்கு ஏற்கனவே அவன் மேல இருந்த அன்பை விட இப்ப அதிகமான அன்பு வந்திருக்கும். அந்த அன்பு தான் பல கிலோமீட்டர் அவளை கழுத மேல வச்சுன்னு இழுத்துன்னு ஓட செஞ்சுதுங்க. கல்யாணம் கூட ஒன்றும் பண்ணல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைக்காக இந்த ஆள் படுற வேதனை எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமேன். அவங்கள கழுத மேல வச்சுட்டு இவரு நடந்து போறாரு. ஆமேன். அதனாலதான் சொல்றேன், நித்திய நித்தியமா கிடைக்க வேண்டிய ஒரு அப்ப அந்த ஆலோசனை எப்போத்துங்களா வரும்? ஒண்ணு ஜெபத்துல வரும், தரிசனத்துல வரும், வேதத்தை வாசிக்கும் போது வரும், அல்லது உங்களோட ஊழியக்காரன் மூலியமா வரும். அப்ப அந்த ஆலோசனை வரும்போது அதை அசட்ட பண்ணா தற்காலிக நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதை ஏற்றுக்கொண்டா நிரந்தரமான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். கரங்களை தட்டுங்க. அப்ப நம்ம ரொம்ப டீப்பா போல சும்மா லைட்டா பார்த்துணும். அப்ப குடும்ப விஷயத்துல தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமீன். இரண்டாவது, பொருளாதாரம், தொழில், வேலை, அதாவது உங்களுடைய ஃபைனான்ஸ், அதுல தேவனுடைய ஆலோசனை வருது. ஆமீன். இன்னைக்கு இதுல தான் நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தவறிடும். ஆமீன். நல்லா பாருங்க, எனக்கு பிடிச்சமான வேலை, எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலை, நான் போய் வருவதற்கு ஈஸியான வேலை, அல்லது இந்த தேசத்துல நான் தங்கி எதையாவது காலம் உண்டு நிக்கணும் என்பதற்காக நான் ஒரு வேலையை எடுத்துறேன். ஆனா அந்த வேலை தேவனுக்கிட்ட நீ வருவதற்கு தடையா ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இப்ப வேலை மேல தப்பா, வேலை எடுத்த உங்க மேல தப்பா, அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கிற என் மேல தப்பா? புரியுதுங்களா? இப்ப தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அவருடைய சமூகத்துல இருந்து நீங்க தள்ளி போகணும்னு சொல்லுவாரா? இல்ல. ஒருவேளை நீங்க வேலைக்கு போறீங்க, வேலையை முடிச்சுட்டு நீங்க சேர்ந்துடுறீங்க, அது வேற. நிரந்தரமா நீங்க ஆராதனைக்கே வர முடியாதபடிக்கு உங்களுக்கு தடையா ஒரு வேலை அமைஞ்சிருதுன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தது உங்களுடைய எதிர்கால பரிபூர்ண திட்டத்துக்கு உகந்த ஒரு ஆலோசனை கொடுக்காத ஒரு ஆலோசனையாக மாறி விடுகிறது. ஏதோ ஒரு சொல்லுவாங்க பாருங்களேன், ஏதோ வெளிச்சமே இல்லைங்க, தூரத்துல டார்ச் லைட் வெளிச்சம் தெரிஞ்சுதுங்க, நான் அதை நோக்கி போயிட்டேன். கிணத்துக்குள்ள முழுக போறேங்க, திடீர்னு ஒரு நூல் கிடைக்குதுங்க, அதை பிடிச்சி நான் எப்படியா தப்பிக்கிப்பி மேல வந்துடலாம். அந்த நூலை கொடுக்கறது, டார்ச் லைட் அடிக்கிறதுலாம் மனுஷன் வேலை. ஆட்ட ஒரு தூக்குறாருன்னு சொன்னா நூலை விட்டுக்கணும், கோலை விட்டுக்கலாம் கிடையாது. அவர் கையை கொடுத்து ஒரு தூக்கி எடுப்பாரு மேல. காரங்களை தட்டுங்க நல்லா. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றா, கை தூக்கி எடுத்தீங்களே. அங்கன்னா ஆண்டவர் நூலை கொடுத்தாரா, அப்ப இந்தப்பா நூல் வச்சுக்கோ, மேல வந்துரு, எட்ட ஒரு டார்ச் லைட் அடிக்கிறவா. இதெல்லாம் ஆண்டவர் வேலை கிடையாது. அவர் பிரகாசத்தின் மகிமையின் தேவன். ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில இருள போக்கணும்னு சொன்னா ஒரு வினாடி அவருக்கு போதும். ஆமேன். நீங்க முழுக போறீங்கன்னு சொன்னா உங்களை தூக்க அவருடைய கரம் இருக்கிறது. ஆமேன். அப்ப நீங்க வேலை ஸ்தலத்துல, வேலை சம்பந்தமான காரியத்துல, தொழில் சம்பந்தமான காரியத்துல நிறைய பேர் பாருங்க, பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அங்க ஆல்கோல் வித்துன்னு இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. சினிமா சீடிகள் வித்துன்னு இருப்பாங்க, டிவி டிராமாக்கள் வித்துன்னு இருப்பாங்க, சிகரெட் வித்துன்னு இருப்பாங்க. கேட்டா இது நம்ம வாழற நாட்டுல இதெல்லாம் வேணுங்க, இல்லைன்னு சொன்னா பிசினஸ் ஓடாதுங்க. அப்போ உனக்கு பிசினஸ் தேவை கிடையாதுயா. நீ ஆல்கோல் தான் வித்து பழைக்கணும், நீ சிகரெட் தான் வித்து பழைக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவை இல்லையே. பாயிண்ட் புரிதுங்களா? அப்ப இது தொழில நானே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த மாதிரி ஆல்கோல் வித்துன்னு, அந்த மாதிரி சிகரெட் வித்துக்குன்னு, அந்த மாதிரி சீடி வித்துன்னு, கேசட் வித்துக்குன்னு வாழ்ந்து கொண்டிருந்தவங்களுடைய ரட்சிப்பு எங்க இருக்குது? அன்னைக்கு தேவனை நல்லா அலங்காரமா சபையில ஆராதிச்சு தேவனுக்கு நல்ல எளிமை, அப்படி செய்வாக்க இப்படி செய்வாக்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? அப்ப நல்லா கவனிச்சிக்கணும், உங்களுடைய தொழில் அது தேவனுடைய ஆராதனைக்கு, தேவனுடைய தீர்மானத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்குதுன்னு சொன்னா அந்த தொழிலை நீங்க விட்டுறணும். வேலை, நீங்க சம்பாதிக்கிற சம்பளம்
இது எல்லாமே தேவனுடைய ஆராதனைக்கு தடையா இருக்குதுன்னு சொன்னா அதை நான் விட்டாதான் தேவனை நான் பிடிச்சு கொள்ள முடியும். அதுக்காக நீங்க எல்லாம் வேலையை விட்டு வந்து மறுநாளே தேவனை பிடிச்சிக்கோங்க நான் சொல்லல. நீங்க நான் தீர்மானம் எடுக்கணும். சொல்ல வேண்டியது என் வேலை. நான் எனக்கு இருந்தா நான் செஞ்சிருவேன். உங்களை செய்ய சொல்லதான் முடியும். நான் வந்து பக்கத்துல தடி வச்சு நிற்க முடியாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தடையா என் வேலை கத்துன்னு சொன்னா ஒண்ணு நான் எடுத்த வேலை தவறு, அல்லது நான் வேலை செய்யற இடத்துல அவ்வளவுதான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ தேவன் சொல்றாரு பொருளாதாரத்துல, தொழில்ல, பிசினஸ்ல உங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதுல பாருங்க, எடுத்து வாசிக்கிறேன். இந்த காரியத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வரை உள்ள வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். பேதுரு எப்போதும் போல கடல்ல ஒரு நாள் மீன் பிடிக்க போறாரு. அவருடைய நல்ல நேரம், நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன். எப்படி சொல்றேன்னா, அது அவருடைய நல்ல நேரம். அவர் நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ சோர்ந்து போய் மனுஷன் கடல்ல வந்து வலையை அலசி கொண்டு இருக்கிறாரு. நான் சொன்னல நல்ல நேரம், அந்த நல்ல நேரம் அவருக்கு வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய படகுல உட்காந்துட்டாரு. ஆமென். உட்காந்துட்டு நிறைய காரியங்கள் செய்யறாரு. நம்ம அதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். இப்போ பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி, அவருடைய பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டம். அவர் இப்ப வீட்டுக்கு போனார்னா அவருக்கு அடுத்த நாள் வாழ்வாதாரம் தடைப்பட்டு போயிருக்கு. அன்னைக்கு அவருடைய வருமானம் தடைப்பட்டு போயிருக்கு. மனுஷன் நொந்து போயிருக்கிற தன்னுடைய சரீரத்தில் இருந்த பலனெல்லாம் செலவழித்து அவருக்கு ஒன்றும் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அவர் ஆலோசனைக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா வலையை அலசி கொண்டு இருந்தாராம். தன்னுடைய வாழ்க்கையை அலசி கொண்டு இருக்கிறார், தன்னுடைய சூழ்நிலைகளை அலசி கொண்டு இருக்கிறார். ஏன் நான் தோல்வி அடைஞ்சேன் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறாரு. யோசனையில பெரியவரு வந்துட்டாரு. அவர் யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தர். காரியங்களை தட்டுங்களேன், காரியங்களை தட்டுங்க. ஆனா அதான் சொன்னேன், எந்த வேலை எடுக்கணும், எப்படிப்பட்ட வேலை எடுக்கணும், எங்க வேலை எடுக்கணும், யாருக்கிட்ட வேலை செய்யணும், எந்த டைம்ல வேலை செய்யணும், எந்த நாள்ல வேலை செய்யணும். பத்திரம் முடிவு பண்ற இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா என்னுடைய வேலை தேவனால கொடுக்கப்படல. நான் முடிவு பண்ற இடத்துல அந்த வேலை இருக்கணும். ஆமே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவோட வேலை கொடுக்க முடியுமா? குடியா? அப்படி நீங்க வைராக்கியமா செஞ்சு பாருங்களேன், அதற்கான வாசல்களை கட்ட திறப்பார். தேவனுடைய ஊழியத்துக்காக போகணும், அட்லீஸ்ட் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவோடு வேலையை கொடுங்க. அப்ப எப்படிப்பட்ட வேலை எடுக்கணும்? ஆமேன். எந்த வேலையை செய்யணும்? நல்ல சம்பளம். சிலர் பாருங்க, நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல ஒரு கௌரவம், நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை. நாங்க வேலை செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. ஆனா போயிட்ட பிறகு அந்த வேலையே அவங்களுக்கு ஒரு பெரிய வலையா மாறி அவங்களை இழுத்துரும். ஒரு காலத்துல அவங்க நல்லா சம்பாரிச்சு நல்ல சீரும் சிறப்புமா இருப்பாங்க. இப்ப சம்பாரிச்சதெல்லாம் பொத்தல் பையில போய் கொண்டு இருக்கும். அதற்கு காரணம் இவங்க தேவனை விட்டு ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்தான உட்காந்து இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப சொல்லுவாங்க, தேவனை நான் தேடி போய் நான் கொடுத்த காலங்கள் அப்படிங்களா இப்படிங்களா அப்படின்னு சொல்லி இருந்தா பெஸ்ட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இங்க பேதுரை பார்த்து, நீ ஆழத்துல வலைய போடு அப்படின்னு சொன்னா முழுவதும் என்ன பண்ணிருந்தான் பேதுரு? ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. என்னன்னு சொன்னா, இந்த நைட்டு ஃபுல்லா பேதுரு போட்ட இடம் ஆழம் இல்லாத இடம். அவரு இலகுவா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. காரணம் மெத்தணும். நான் செய்யற வேலை தானே, எப்போதும் செய்யற வேலை தானே, எப்போதும் போற ஆராதனை தானே, எப்போதும் போற சபை தானே, எப்போதும் போயிற அந்த ஆள் மூஞ்சி தானே, அந்த பாஸ்ட் மூஞ்சி தானே, எப்போதும் கொடுக்குற செய்தி தானே, எப்போதும் பாடுற பாட்டு தானே, எப்போதும் துறக்கிற பைபிள் தானே, எப்போதும் ஜெபிக்கிற ஜெபம் தானே, எப்போதும் வருகிற ஜூம் தானே. அப்படி இருந்தா ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நாள் ஆழத்துக்கு போ. ஆனா அந்த ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை வரும். ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் வரும். ஆழத்துக்கு நீங்க தள்ளி கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பேதுருவை ஏற்கனவே சந்திச்சிட்டாருங்க. உங்களையும் என்னையும் தேவன் அதுக்காகத்தான் சந்திச்சாரு. சந்திச்சுட்டு இப்ப நான் எப்போதும் செய்யறது போல, எப்போதும் செய்யறது போல, எப்போதும் செய்யறது போல அப்படி நான் இருந்துட்டேன்னு சொன்னா ஒரு குறைவு வரும், ஒரு நிறைவு அந்த இடத்துல குறைவுபடும், ஒரு நஷ்டம் வரும், ஒரு கஷ்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு வேதனை வரும். அப்போ உட்காந்து கொய்யோ முய்யன்னு கத்திக்கின்னு அப்போ உட்காந்து யோசனை பண்ணி கொண்டு இருக்காதீங்க. அன்னைக்கு நல்ல நேரம் இயேசு அந்த தேசத்துல, நாட்டுல, ஊர்ல இருந்தாரு.
ஆமேன். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, நீ ஆழத்துக்கு தள்ளின்னு போ. ரெண்டு காரியம் தான். ஒண்ணு, பேதுரு வலைய வீசின இடம் ஆழம் இல்லாம இருந்திருக்கும், அல்லது ஆழமில்லாத இடத்தை இவர் தேடி போய் வலைய வீசிட்டாரு. நம்மள சொல்லுவாங்க, வெறுங்கையால முழம் போட்டு உட்காந்துக்கிறான் நான் ஒருத்தவன். அந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லா நீ 3 நாள் ஓடினா கூட உனக்கு ஒரு மீனும் கிடைச்சிருக்காது. காரணம், நீ ஆழத்துல போடல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துக்கு தள்ளின்னு போ, நீ போய் இப்ப வலைய வீசு. இப்ப பாருங்க, பேதுரு அலசினால கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் பேதுரு ஆண்டவர் தேடின்னு போனாரு. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் அதை கண்டுபிடிக்காம இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் தேடின்னு போனாலும் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனையா பிசாசு கொண்டு வரான்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை ஆழத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்ம மேலோட்டமா புல்ல மேய்ஞ்சு கொண்டு வருவாங்க இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு நாளைக்கு அந்த புல் இல்லாம போகும், ஒரு வெறுமை வரும், ஒரு குறைவு வரும். அப்ப ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். பலன் இல்லாம இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு வல்லமை இல்லாம இருக்கும், சக்தி இல்லாம இருப்பீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்ல, நீதாயா தள்ளணும், வெறிய படக கிடையாது. அதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னையும் சேர்த்து நீ தள்ளின்னு போகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சந்திச்சு உங்ககிட்ட ஒரு சில காரியம் சொல்றேன்னு சொன்னா எச்சரிக்கையா இருங்க. நீ ஒரு நாள் வெறுமையில, ஒரு நாள் கண்ணீர்ல, ஒரு நாள் கவலையில, ஒரு நாள் நொந்து நூடல்ஸா போயிருக்கும் போது சுத்தி இருக்கிற எவனும் வரமாட்டான், சுத்தி இருக்கிற யாரும் வரமாட்டாங்க, கூட்டாளி எவனும் வரமாட்டான். படகுல கொஞ்ச நாள் உட்காந்து எவனையுமா காணாங்க. நீ தனியா இருக்கணும். நான் தேடி வந்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில தள்ளுறதுக்கு நான் உனக்கு பலன் கொடுப்பேன். கரங்களை தட்டுங்களேன். அப்ப ஆண்டவருடைய ஆலோசனை வரும்பொழுது, பலிபீடத்துல இருந்து வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்க உள்வாங்கின்னு அதை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. அவன் போய் அந்த ஆலோசனையை கேட்டுட்டான், தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான். யோசனையில பெரியவர் வந்து படகுல உட்காந்துட்டாரு. அவனுக்குள்ள தெம்பு வந்துருச்சு. சொல்லிட்டான், ஐயரே, நான் முழுவதும் போராடி தான் பார்த்தேன், மேல வலையை வீசி பார்த்துட்டேன், ஆனாலும் என்னால முடியாது. நீங்க சொன்னபடி நான் வலை வீசுறேன். வலைய வீசுனா அவன் வாழ்நாள்ல அன்னைக்கு தான் அவன் அதிகமான மீனை பிடித்தான். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அவன் பெரிய ஃபிஷர்மேனு, பெரிய அந்த கடல்லையே பிறந்து வளர்ந்தவன். அந்த எந்த ஞானமும் அங்க அவனுக்கு வேலை செய்யல. பாருங்க, எவ்வளவு பெரிய மீனவர், ஒரு தலைமுறையா ஒரு மீனவர். ஆண்டவர் அழகா வந்தார், யூத கோத்திரத்து ராஜா. மீன் பிடிக்கிற தொழிலே தெரியாத ஒருத்தர் வந்து சொல்றாரு, லெஃப்ட்ல போடுப்பாரு. லெஃப்ட்ல போட்டாரு, வந்துருச்சு மீன். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. பெரிய பெரிய டாக்டர், பெரிய பெரிய இன்ஜினியர், பெரிய பெரிய ஆலோசனை கர்த்தராலலாம் கொடுக்க முடியாத ஆலோசனையை நம்மளுடைய ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரு. பாருங்க, ஒரு சின்ன லெஃப்ட் ரைட்ல முடிச்சிட்டாரு பாருங்க மேட்ரு. ஆமேன். அவர் சொன்ன வார்த்தை, ஆழத்துக்கு போ, வலைய வீசு. ஆலோசனை அப்படிதான் வரணும். ஆமேன். போராட்டத்துல ஆலோசனை தேவன் கொடுக்கிறார். ஆமேன். இன்னைக்கு பாருங்க, மனுஷன் போராட்டத்துல சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறான். ஏதோ புயல் அடிச்சா கூட 3 நாள்ல மேட்ரு முடிஞ்சிடும். இவன் 30 வருஷமா 300 வருஷமா போராடி இருக்கிறான். அந்த புயலுக்காத்த வாழ்க்கையில ஓஞ்ச மாதிரியே இல்லை. போராட்டம், பாடு, அதனால சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. பயம், திகில், எதிரிகளுடைய தாக்குதல், இதுல சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை பிடிப்பனா என்று கேட்டான். பாருங்க, 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அமலேக்கியர் வந்து தாவீது கூட இருந்த 400 பேர். அந்த 400 பேர் யாருன்னு சொன்னா, கை போனவன், கால் போனவன், அவன் தான். அதுல்லாம் கோக்கிக்கு போனவங்க, கைவிடப்பட்டவங்க, நொந்தவங்க, கடனுக்காரன் தெரிந்து வந்து மறைஞ்சு வாழறவங்க, பலவீனர்கள், அப்படிப்பட்ட 400 பேர் வந்து அதுல்லாம் கோக்கிக்கு போயிட்டாங்க. அந்த 400 பேருக்கு இவர் தலைவர் ஆயிட்டாரு. இவர் தலைவராகி பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வர்றாரு. இப்போ அமலேக்கியர் வந்து இவருடைய மனைவி பிள்ளைகளையும், இந்த 400 பேருடைய மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சுன்னு போயிட்டாங்க. அப்போ தாவீது வந்து நின்று பார்க்குறாரு. சிக்லாக்கில் வந்து சிக்கினுக்கிறாரு. இப்போ சிக்கின்னு யோசனை பண்ணினுக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கூட இவன் காப்பாற்றி இத்தனை நாளாக வழி நடத்தி கொண்டு வந்த அந்த 400 பேரும் இப்போ தூக்கினாங்க. கையில் கோலு கம்பு போட்டு தாவீதை எப்படியாவது நம்ம அடிச்சு நொறிக்கணும்னு சொல்லிட்டு 6வது வசனம் சொல்லுது, அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதாங்க உங்களுக்கு நடக்கும்.
ஆமா, சில நேரங்கள்ல நாம உதவி செஞ்சிருப்போம். புரியுதுங்களா? நாம தான் வலுக்கு பாருங்க. இவனே தன்னந்தனியா ஓடி போய் உட்காந்துன்னு ஒரு குகையில மறைஞ்சுனுக்கிறான். இவனை நம்பி வந்த 400 பேரும் உதவாதக்காரங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. அதுங்களை கூட்டு வச்சு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த தேசத்தில் வாழ நன்மையை செஞ்சு கொடுத்து அவங்க வீட்டில் போய் உட்காந்து வேலை செஞ்சு அவங்க பிள்ளைங்களுக்கு ஊழியம் செஞ்சு அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு அவங்களுக்கு உதவி செஞ்சா இப்போ எது தூக்கின்னு வராங்க அடிக்கிறதுக்கு நம்மள? ஆமா, கல்லு கோலு வார்த்தை சொல்லு தூக்கின்னு வந்து ஊர் உள்ளா போய் நம்மளுடைய பேரை நாரடிச்சின்னு இருக்கிறாங்க. காரணம் என்னதுங்க? உதவி. நம்ம உதவி செய்ய போறோம் பாருங்க. நம்ம கிட்ட எந்த கெட்ட பண்ணணும் என்னமோ இல்லை, கெட்ட நோக்கத்தோடு போல. தாவீது ஏதாவது நினச்சின்னு போனானா உதவி செஞ்சனா கிடையாது. அவன் யாரையாவது தேடின்னு போனானா இல்லை, அவனை தேடின்னு வந்தாங்க 400 பேரும். அந்த 400 பேருக்கு வாழ வழி செஞ்சு கொடுத்து அவங்க வாழ்றதுக்கு உதவி செஞ்சு கொடுத்து பொண்டாட்டு புள்ளிகளை வச்சுன்னு காப்பாத்தி ஒரு பெரிய தலைவனா இருந்து கொண்டு இருக்கிறான் தாவீது. ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, யோசிக்கிறது கூட அந்த ஜனங்களுக்கு இல்லை பாருங்க. கல்லை தூக்கிக்கினாங்க, தாவீத அடிக்க வராங்க. வசனம் சொல்லணும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானா. நீங்க நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனா அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை சந்திச்சிருப்பாரு. அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசி இருப்பாரு. அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி உங்களை எச்சரிக்கை கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. நாம என்ன பண்ணுவோம்? அந்த 400 பேர் மேல இருக்கிற அன்பு, 400 பேர் எனக்காக எதையும் வேணையும் செஞ்சிருவான், எனக்காக உயிரையும் கொடுப்பான். நான் சொல்லிட்டா போதும் எனக்காக உயிரை கொடுத்துருவான். ஆமா, ஏன்னா அவங்க நம்மளை தம்பின்னுவாங்க, அண்ணன்வாங்க, மாமான்வாங்க, மச்சான்வாங்க, அப்பா போலன்னுவாங்க, ஐயா போலன்னுவாங்க. அப்புறம் தான் சரி எல்லாமே போல. என்னதுங்க? எல்லாமே போலதான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அப்போ அண்ணனை போல, தம்பியை போல, அப்பாவை போல, அண்ணனை போல, சித்தப்பாவை போல, அந்த போலெல்லாம் போலவாயிடும். புரியுதுங்களா? ஆமா. ஆனா நான் என்ன பண்ணிடுவேன், அந்த பாதியை பிடிச்சிக்கின்னு ஐயோ ஆமா அப்படி இப்பதான் செஞ்சுக்கிறாரு. தாவீது நீ தான் உங்களுடைய தலைவன், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்ட, அது செஞ்சிட்டியா இது செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வந்தது பாருங்க ஒரு வேட்டு அமலேற்கே வந்து எல்லாரும் எட்டுன்னு போயிட்டோம். அப்ப இங்க பாருங்க, நம்பின்னு இருந்தவங்க தான் இவனுக்கு விரோதமா எழும்பி வராங்க. இந்த சூழ்நிலையில தாவீது ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவன் யுத்த வீரன், அவன் எழுந்துச்சு போய் அடிச்சு தூக்கி எடுத்துன்னு வந்துடலாம். ஆனா இவன் என்ன பண்றான், தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி அவன் கேட்கறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போன அந்த படையை பின்தொடர்ந்து போலாமா? நான் அவங்களை பிடிப்பேனா பிடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 1 சாமுவேல் 38 அதற்கு அவர் அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அவனுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ போய் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வ. இந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய வித்தை தான் இவனுக்கு தெரியாது. சகலவற்றையும் எப்படி பிடித்துக் கொள்ளணும் என்பதுதான் தாவீதுக்கு தெரியாது. அதை அவன் தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆலோசனைக்காக அவன் காத்துன்னு இருக்கிறான். அப்ப இவனுடைய சூழ்நிலையை தெரிந்து தேவன் துரிதமாக அவனுக்கு உதவி செய்யற. நீ எப்படி நடக்கணும் நான் உனக்கு போதிக்கிறேன். ஆமேன். ஏன்னா நம்முடைய தேவன் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன் மேல என் கண்ணை வைக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். இப்ப ஆண்டவர் சொன்ன ஆலோசனை அவன் பெற்றுக்கொண்டான், கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்ப எழுந்தான், போனான். அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள், 400 பேருடைய மனைவிகள், 400 பேருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டான். வசனம் சொல்லுது அந்த அதிகாரத்துல 18-19 பாருங்களேன். 19வது வசனத்துல, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் குமாரத்திகளா இருந்தாலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கரையில நல்ல உற்சாகமா தட்டுங்க, நல்ல உற்சாகமா தட்டுங்க. இது தாங்க ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. நீ போய் நீ எதை மட்டும் நீ பிடித்து கொண்டு வர மாட்ட, நீ செய்யாத, நீ சம்பாதிக்காத, நீ பெற்றுக்கொள்ளாத, நீ உழைக்காத, நீ தேடாத சகலவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை அங்கிருந்து திருப்தியாக அவர் கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அமலேக்கே ஊரு ஏமாத்தி ஒல்லையில போட்டு நாட்டை ஏமாத்தி என்னென்ன சேர்த்து வச்சிருந்தானோ அதெல்லாம் தாவீது ஒரே நாள்ல கொண்டு வந்துட்டார். இப்ப தாவீது உட்காந்து யோசனை பண்ணியிருப்பாரு, என் பொண்டாட்டியை ஒண்ணு மொத்தம் நல்லதுதான் இல்ல, என் பொண்டாட்டி பிள்ளைங்கள அமலேக்கரை பிடிச்சின்னு போனது நல்லதுதான் இல்ல, ஏன்னா அந்த தீமையிலையும் எனக்கு ஒரு நன்மை வந்துருச்சு பாரு. என் பொண்டாட்டியை மட்டும் நான் வச்சிருந்தானே, என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன், சேர்த்து பொருளும் வந்துருச்சு. ஆமே, நல்ல காரங்களை தட்டுங்க, நல்ல காரங்களை தட்டுங்க. அதுதான் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதத்துல பார்க்கல. அப்ப தாவீதினுடைய வாழ்க்கையில பாருங்களேன், எழுந்து போனது எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். 3 காரியம் பார்த்தோம்.
அழிந்து போக வேண்டிய ஒரு குடும்பம், உடைந்து போக வேண்டிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்பி அந்த குடும்பத்திலிருந்து உலகத்தின் இரட்சகரை பிறக்கும்படிக்காக அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆலோசனை கர்த்தராக அவர் விளங்கினார். கரங்களை தட்டுங்களேன் நல்லா. பொருளாதாரத்தினால, ஏமாற்றத்தினால, தோல்வியினால ஆமென் நொந்து போயிருக்க வேண்டிய ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில தேவன் சந்திச்சு அவனுடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுத்து பொருளாதாரத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள செய்யாம அவன் மீன் பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கிறவனாக தேவனுடைய ஆலயத்துல அல்லையே ஒரு பெரிய ஊழியக்காரனாக அவனை கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட ஆலோசனை அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்த நல்ல காரங்களை தட்டுங்களேன். மூணாவது, சத்துருக்களால எதிரிகளால சூறையாடி கொண்டு போகப்பட்ட தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆமேன் இழந்து போன ஒரு மனுஷன், நம்பினவர்களால ஆமேன் கல் எடுந்து அடிக்கப்பட்டு அவமானத்தை சுமந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் சந்தித்து அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து அவனுடைய பேரை பிறக்க போகிற தன்னுடைய குமாரனுக்கே வைக்கும்படிக்காக தாவீதின் குமாரன் என்று சொல்லி தன்னுடைய குமாரன் அழைக்கப்படும்படிக்காக ஒரு ஆலோசனையை கொடுத்தாருல்ல, அந்த ஆலோசனை கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிற. எழுந்து நில்லுங்களேன். அப்ப இந்த ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை உலகம் கொடுக்கிற ஆலோசனை கிடையாது. ஆமென். இந்த ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை உங்களை நித்தியத்திற்கும் உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை அது கட்டளையிடுகிறதாக இருக்கு. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கர்த்தராக எங்கள் வாழ்க்கையில நீர் இருக்கிறபடியினால நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கர்த்தர் எங்க வாழ்க்கையில இருக்கிறபடினால நாங்க சோர்ந்து போக மாட்டோம், நாங்க கவலைப்பட மாட்டோம், நாங்க கலங்கி போக மாட்டோம், குடும்ப பிரச்சனைகளா நாங்க சோர்ந்து போக மாட்டோம், பொருளாதாரத்துல பிரச்சனையா நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். எதிரிகளால ஆமென் தீயவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு பிரச்சனையா, ஒரு வியாதியா, ஒரு வருத்தமா, ஒரு நோயா, ஒரு ஏமாற்றமா நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க இருக்கிறீங்க, எங்களோடு கூட நீங்க நடந்து வருகிறீங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீங்களே ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீங்களே. நல்ல கரையில தட்டி எல்லாவற்றையும் நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமே. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. எனக்கு சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நல்ல உற்சாகமாய் நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. எனக்கு அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. போக மாட்டோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. எனக்கு தாயும் தகப்பனும் நீங்க தானே, என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே.